கொடிய நோய்களை பரப்புவதற்காக வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளை வடகொரியா உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. வடகொரியாவின் உயிரியல் ஆயுத திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த நாட்டு உயிர்கொல்லி வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளை உருவாக்கி வருவதாக அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பல கொடிய ஆயுதங்களை வைத்திருக்கும் வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் உன் தற்போது பெரியம்மை, ஆந்திராஸ் முதலான கொடிய நோய்களை பரப்பக்கூடிய வகையில் கிருமி, ஸ்ட்ரேபி மற்றும் நச்சு பேனர்களையும் உருவாக்கியுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு ஆயுத சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றுகின்றனவா என்பதை கண்காணிக்கும் அமெரிக்கா அரசு துறையின் நிபுணர் பலர் இந்த உயிரியல் அணு ஆயுதங்களை விட பயங்கரமானவையாக இருக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். ஏற்கனவே வடகொரியா தன்னிடம் உயிரியல் ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து உருவாக்கி வருவதாகவும் கோவிட் காலகட்டத்தில் கூட நிலவிய பயங்கர சூழலை பயன்படுத்திக் கொண்டு உயிரியல் ஆயுதங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடும் என்றும், போர் ஏற்படும் நிலையில் அணு ஆயுதங்களை விட வடகொரியா உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்தத்தான் அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் அணு ஆயுத நிபுணர்கள் பலர் தொடர்ந்து எச்சரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தாக்குதல் வெற்றியடைந்தோ தோல்வியோ என்ற விவாதங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஈரானில் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை தடுத்தமை இஸ்ரேலின் வெற்றியாக மேற்குலகம் வர்ணித்தாலும், உண்மையில் இந்த தாக்குதல் ஈரான் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை அந்த நாட்டுக்கு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் வெற்றியாக கருதப்படுவதற்கான காரணங்கள் பல படைத்துறையில் வெளிப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் யாருமே தொட முடியாது என நினைத்து இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்னரே அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கு தகவல் தெரிவித்துவிட்டு இவ்வாறு தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் தடவை. இந்த படை நடவடிக்கைகளுக்கு உண்மையான வாக்குறுதி என்று ஈரான் பெயர் சூட்டியுள்ளதுடன் எந்தவொரு தாக்குதலுக்கும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருந்ததில்லை. இந்த தடவை இஸ்ரேலின் வான்பரப்பில் உடைந்து ஊடுருவி ஆளில்லா விமானம் மூலம் ஈரான் நேரடியாக தாக்கியுள்ளமை அதன் தொழில்நுட்ப ரீதியான வெற்றியை வெளிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானின் ஐபோசனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை. இதற்கமைய ரஷ்யாவின் ஐபோசனிக் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக இதுவரை காலமும் உக்ரைன் கூறிய கதைகளையும் ஈரான் பொய்யாக்கியுள்ளது. அதாவது ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை ஊடுருவும் போது ரஷ்ய ஏவுகணைகளை தடுப்பது அவ்வளவு எளிதான விடயமல்ல என்பது உறுதியாகியுள்ளது. இஸ்ரேலை தாக்க ஈரான் தயாரான போது அது மூன்றாவது உலகப் போரை ஆரம்பிக்க விரும்பவில்லை. ஆனால் ஈரான் தனது தாக்குதலின் குறிக்கோளை 3 வழிகளில் எட்டியுள்ளது. முதலாவது, துணை இராணுவ குழுக்கள் மூலம் தாக்காது நேரடியாக இஸ்ரேலை தாக்கியுள்ளது. பல ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதும் அது இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய வான்படை தளத்தை தாக்கியுள்ளது. மூன்றாவதாக, இஸ்ரேல் ஈரானை திருப்பி தாக்கவில்லை. எனவே இவ்வாறான பல காரணங்களின் அடிப்படையில் ஈரானின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நாட்டின் பிரதமரான லீ செயன் லூங் பதவி விலகியுள்ளதாக அறிவித்துள்ளார். தற்போது பிரதமர் லீ செயன் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இவரது பதவி விலகல் குறித்து மேலும் தெரிய வருகையில், அண்மை காலமாக இந்த கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியுள்ளனர். இந்த நிலையிலேயே பிரதமர் லீ செயன் லூங்கும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி பதவி விலகப் போவதாக அறிவித்துள்ளார். பதவி விலகும் அதே நாளில் லாரன்ஸ் வெங் பிரதமராக பதவியேற்பார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கமானது நேற்றைய தினம் ஜப்பானின் மேற்கு மாகாணமான உவாஜிமா என்ற பகுதியில் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 என பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. USGL எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டிருப்பதாவது, இந்த நிலநடுக்கம் அங்குள்ள சிகாகோ, கியாஸ் ஆகிய 2 தீவுகளில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் காரணமாக அப்பகுதியில் கட்டடங்கள் லேசாக அதிர்ந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் பாதிப்பு குறித்தும் சுனாமி எச்சரிக்கை குறித்தும் தகவல் எதுவும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலில் 14 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. முன்னதாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 கமாண்டர்கள் உட்பட 3 ஹிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது.
இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருந்த அறிக்கையில் ராட்மன் படைகளின் மேற்கு பிராந்தியத்தின் ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் பிரிவின் தளபதி முகமது தெற்கு லெபனானில் உள்ள பாட்ரோனின் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டார். இவர் இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார். இவருக்கு பக்கபலமாக இருந்த ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் மற்றொரு தலைவரான மஸ்மூத் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். மூன்றாவதாக ஹிஸ்புல்லாவின் கடலோர பாதுகாப்பு படையின் பிரிவின் தளபதி இஸ்மாயில் இந்த ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதல் ஒரு விதத்தில் இஸ்ரேலுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது என்று கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். வரலாற்றில் இத்தனை வருடங்களாக ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது கிடையாது. ஆனால் இப்போது நேரடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆகவே இப்போதைய இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு சவாலாகவே அமைந்துள்ளது என்றும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் குறிப்பிட்டுள்ளார். நட்பு நாடுகளின் ஆலோசனைகளுக்கு நன்றி, ஆனால் எங்களின் முடிவுகளை நாங்களே எடுப்போம் என இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தூதர்களுக்கு மேற்கொண்ட சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நட்பு நாடுகளின் வார்த்தை மற்றும் செயல் மூலமான ஆதரவையும் ஆலோசனையையும் நான் பாராட்டுகின்றேன். எனவே இங்கு நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இஸ்ரேல் தன் முடிவுகளை தானே எடுக்க, மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.